கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 125 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இதோ. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் அசையாதபடி, இதோ ஆவியானோர் சொல்லுகிறார், என்றென்றைக்கு அசையாதபடி நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார். சியோன் பர்வதம் அப்படின்னா தேவனாய் கர்த்தருடைய கண்மலையாகிய கிறிஸ்து. அந்த மலையை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் அசைக்கப்படாது. ஆண்டவரை ஒரு நாளும் இறுகி பிடித்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன செய்யும்? தன் நம்பிக்கை இழக்கவே மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிற ஜனம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம்? அந்த ஆத்துமா கர்த்தரோட பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க எனக்கு செய்வீங்கப்பா, எனக்கு கொடுப்பீங்கப்பா, என் கூட வருவீங்கப்பா, இப்படிதான் சொல்லும். நீங்க எங்க எனக்கு செய்ய போறீங்க, நீங்க எனக்கு எங்க தர போறீங்க, நீங்க என்ன எங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ற பிள்ளைக, நம்பாத பிள்ளைக. அப்பா நீங்க என் கூட வந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, என் கூட பேசிட்டு இருக்கீங்க, நான் என்ன செய்ய போறேன், எங்க நிக்கிறேங்கிறத எல்லாம் நீங்க பார்த்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்னோடவே இருந்துட்டு இருக்கீங்கப்பா, என் கூடவே தான் இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றி இருப்பார். நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு ஆண்டவரோடு பேசும் பொழுது, அந்த சியோன் பர்வதத்தை எந்த அளவுக்கு நம் வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்துல நம்பிக்கை கொள்ளும் பொழுது, சர்வ வல்லவர் சொல்றார், எங்கேயும் போக மாட்டார். அவர் எங்கேயும் போக மாட்டார். உன்னுடைய விசுவாசம் ஒரு நாள் அசைக்கவே முடியாது. ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது ஆவியானோர் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் ஒரு நாள் அசைக்காதுங்க. அசையாதபடி தேவன் என்ன செய்யறாருங்களா? நம்ம ஆத்துமா நிலைத்திருக்கும்படி, நம்ம ஆத்துமா அவர் மேல் வாஞ்சியா இருக்குது. எந்த சூழ்நிலை தட்டி எழுப்பினாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு சொல்ற பிள்ளையோட நம்பிக்கை அசையாதுங்களா. அந்த பிள்ளை எப்பொழுதுமே அப்பா கூட வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னா, ஒரு நாள் ஆண்டவரை பிரிஞ்சே நிக்காது, பிரிந்து வாழ்ற பிள்ளையாவே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார், அவர் நான் பார்க்கிறேன். இவ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கரண்டே எடுத்துக்குங்க, நம்ம பிளக்கை சொருகிறோம், பிளக்கு சொருகும் போது அதுல கரண்டே வரல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த ஒயர் விட்டுருச்சு அப்படின்னா சப்பளை வராது. அதே போல கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய கனெக்ஷன், அவருடைய இணைப்பு நம்ம கிட்ட துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா அவர் பிரசனம் நம்ம கிட்ட வராது. தேவனுடைய பிரசனத்துல இருக்கிற பிள்ளை ஒரு நாள் என்ன செய்யாதுங்கன்னா அசையாதபடி இருக்குமா. ஆணுடைய பிரசனத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிள்ளை, ஆவியில் அனல் கொண்டு எழும்புற பிள்ளை ஒரு நாள் கர்த்தரை விட்டு பிரிந்து போகாது. அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு